மீன் மற்ற வலைகளை கொள்ளையடித்து செல்வதும் தொடர்கிறது. கடந்த 45 நாட்களில் மட்டும் 40க்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டதோடு அவர்களின் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான விசைப்படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. விசாரணைக்கு பிறகு மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் தமிழ்நாட்டு மீனவர்கள் ஒப்படைக்கப்பட்டு நீதிமன்றத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே ராமேஸ்வரத்தில் இருந்து நாட்டுப்படையில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றிருந்த 9 பேரையும் அவர்களின் படகையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை அரசு கைது செய்துள்ளது. மத்திய அரசு தமிழ்நாட்டு மீனவர்களை மீட்டுத் தருவதோடு எதிர்காலத்தில் இதேபோல் நடக்காது என்ற உறுதியையும் அளித்து மீனவ சமுதாய மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக வழங்க வேண்டும். இதே வார்த்தைகளை, இதே பிரச்சனையை தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். 2, விவசாயிகளுக்கான உழவர் தொடர்பு திட்டம் 2.0 தமிழ்நாடு அரசு உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி கோருகிறது. வேளாண்மைத்துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண்மை வணிகத்துறை என துறை வாரியாக ஒவ்வொரு உதவி அலுவலர்களையும் தனித்தனியே சந்தித்து அவர்களிடம் வேளாண்மை வளர்ச்சி பற்றி எங்கடா நெய் அடிக்கிறது கையிலே வச்சுக்கிறான், வண்டியில் ஒரு அடி அடிச்சுக்கோ. ஒவ்வொரு உதவி அலுவலர்களையும் தனித்தனியே சந்தித்து அவர்களிடம் வேளாண்மை வளர்ச்சி பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் விவசாயிகள் இருப்பது முறையில்லை. தங்களுக்கான திட்டங்களை மிக எளிதாக ஒற்றைச்சாளர் முறையில் விவசாயிகள் தெரிந்து கொள்ளவே தமிழ்நாடு அரசு உழவர் தொடர்பு திட்டம் 2.0 உழவர் தொடர்பு திட்டம் 2.0 அதை கொண்டு வந்தது. அந்த திட்டத்தை கொண்டு வந்ததோடு சரி, இதுவரையிலும் நடைமுறைப்படுத்தவில்லை. விவசாயம் சம்பந்தப்பட்ட தரவுகளையும் திட்டங்களையும் நேரடியாக ஒரே உதவி வேளாண்மை அலுவலர் வாயிலாக விவசாயிகள் தெரிந்து கொள்வதே சரியான வழிமுறையாக இருக்கும். விவசாயிகளுக்கும் வேளாண்மை உதவி அலுவலர்களுக்கும் நேரடி தொடர்பு இதன் மூலமாக மட்டுமே சிறப்பாக அமையும். 3, தலைநகர் சென்னையில் எத்தனை நூலகங்கள் இருந்தாலும் தேசிய நூலகம் என்ற பெருமை எதுக்கு உண்டு? உங்களுக்காக ஒரு கேள்வி எதுக்கு? கன்னிமரம். தலைநகர் சென்னையில் எத்தனை நூலகங்கள் இருந்தாலும் கன்னிமரம் தேசிய நூலகம் தனிப்பெருமை கொண்டது. கடந்த சில நாட்களாக அந்த நூலகத்தின் தரைத்தளத்தை பெயர்த்து எடுத்து
மொசைக் கற்கள் பதிக்கும் வேலையை தொடங்கியுள்ளனர். மொத்தம் 3 மாடிகள். இந்திய குடிமைப் பணிக்கும் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கும் தயாராகும் மாணவர்கள் தினமும் இங்கே வந்து படிக்கிறார்கள், குறிப்புகளை எடுத்துக் கொள்கிறார்கள். இவர்கள் தவிர தினசரி வந்து போகும் வாசகர்கள் எண்ணிக்கை 1000 தாண்டும். சைலன்ஸ் பிளீஸ் என்று பலகையில் எழுதி வைத்துவிட்டு இப்படிப்பட்ட வேலைகளை பகல் நேரத்தில் செய்வது, இப்படியான வேலையை தொடங்க உள்ளோம் என்று பொதுமக்களாகிய வாசகர்களுக்கு முன்னரே தெரிவித்திருக்க வேண்டாமா? வாசகர்களிடம் கருத்து கேட்பு செய்திருக்க வேண்டாமா? தேசிய பொது நூலகத்தை சீரமைப்பு செய்யும் போது வாசகர்களாகிய பொதுமக்களை பாதிப்பது போல் செய்யலாமா? நாலாவது, சம வேலைக்கு சம ஊதியம். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை முன்வைத்து இடைநிலை ஆசிரியர்கள் தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களிலும் போராடி வருவதை தமிழ்நாடு அரசு கவனத்தில் கொள்வதோடு உரிய தீர்வை காணும்படி கோருகிறேன். உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கா? இல்ல, இடைநிலை ஆசிரியர்களுக்கு சமமான கல்வி தகுதியும் பணியும் இருந்தாலும் சம ஊதியம் மட்டும் வழங்கப்படுவதில்லை. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2021 தேர்தல் அறிக்கையில் 20,000 இடைநிலை ஆசிரியர்களுக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என தெரிவித்திருந்தார். தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதியை சொன்னபடி நிறைவேற்றி தர வேண்டியது முதலமைச்சரின் கடமை. ஐந்து, கிராம ஊராட்சிகளில் வணிக உரிமம் பெற ஊரக வளர்ச்சித்துறை புதிய சட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருப்பது அடித்தட்டு மக்களின் அன்றாட பிழைப்பை கேள்விக்குறியாக்கியிருக்கிறது. கிராமங்கள் தான் நாட்டின் முதுகெலும்பு என்றார் நாட்டின் தேசப்பிதா மகாத்மா காந்தி. அப்படிப்பட்ட முதுகெலும்பு நொறுங்கும் அளவுக்கு அரசாணை மூலம் புல்டோசர் விட்டு ஏற்றக்கூடாது. 2021ஆம் ஆண்டு தொடங்கி 2025 வரையில் எத்தனையோ ஆலோசனை குழுக்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போட்டு வைத்திருக்கிறார். அதில் ஏதாவது ஒரு குழுவிடம் கிராம ஊராட்சிகளுக்கு வருமானம் ஈட்டித்தரும் வழிமுறையை சொல்லுங்கள் என கேட்டிருந்தால் அவர்களே நல்ல வழி காட்டியிருப்பார்கள். அரசாணைப்படி கிராம ஊராட்சி எல்லைக்குள் ஊராட்சி அனுமதி இல்லாமல், அதாவது அரசாணைப்படி கிராம ஊராட்சி எல்லைக்குள் ஊராட்சி அனுமதி இல்லாமல் எந்த வர்த்தகத்தையும் இனி மேற்கொள்ள முடியாது. பெட்டிக்கடை, தேநீர் கடை, செலவு செய்யும் கடையில் தொடங்கி மொத்தம்
119 சேவை தொழில்கள். அந்த வரிசையில் பட்டியலிடப்பட்டு இருக்கிறது. தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு கிராம பஞ்சாயத்து வணிகம் அல்லது தொழில் உரிமம் லைசன்ஸ் வழங்குவதற்கான விதிகள் 2025 என்ற சட்டத்தை கடந்த சட்டசபை கூட்டத்தொடரில் கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறது. சட்ட மசோதாக்களை தொடர்ந்து கிடப்பில் போடப்பட்டு வைத்திருக்கிறார் என்று தமிழ்நாடு ஆளுநர் மீது பல முறை குற்றச்சாட்டுகளை அடுக்கிய தமிழ்நாடு அரசு இந்த அரசாணை பிறப்பிக்க ஒப்புதல் அளித்த வகையில் மிகவும் மகிழ்ந்திருக்கும். ஆனால் ஏழை வாழைகள் அன்றாட கூலிகள் மகிழப் போவதில்லை. வேதனைதான் அடைவார்கள். யாரெல்லாம் நிலத்தை விற்று நகைகளை விற்று வர்த்தக உரிமம் பெற்றார்களோ வர்த்தக உரிமம் பெற்றார்களோ அவர்களிடம் நெருக்கி தொழில் வரி வசூலிக்க வேண்டியதுதான் அரசாங்கத்தின் அடுத்த கட்ட வேலை. இந்த ஆட்சியின் மிகப்பெரிய சமூக அநீதி இந்த அரசாணையாகத்தான் இருக்க முடியும். அதனாலே முதல்வர் அவர்கள் இதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். நீங்க ஆறாவது நீங்க எதிர்பார்த்தது தான். பாட்டாளி மக்கள் கட்சிக்கான வேரும் வியர்வையும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கான வேரும் வியர்வையும் எங்க இருக்கிறது? தைலாபுரத்தில் மட்டும்தான் இருக்கிறது. சரியா சொன்னீங்க. உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் சரியா சொன்னதுக்காக. பாட்டாளி மக்கள் கட்சிக்கான வேரும் வியர்வை தைலாபுரத்தில் மட்டும்தான் இருக்கிறது. ஒரே தலைவர் தான். தலைமைக்கும் தலைவருக்கும் கட்டுப்படாமல் யார் எந்த யாத்திரை போனாலும் துளியும் பயனில்லை. தொண்டனும் ஏற்க மாட்டான். மக்களும் ஏற்க மாட்டார்கள் அல்லது பார்க்க மாட்டார்கள். காவல்துறை தலைமைக்கும் உள்துறை தலைமைக்கும் எல்லாமும் தெரியும். என்றாலும் முறைப்படி புகார் மனு கொடுத்திருக்கிறோம். ஊடகங்களுக்கும் ஒன்றை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பாமக தலைவர் என்ற பெயரோடு அடையாளத்தோடு யார் என்ன சொன்னாலும் அதை கேட்காதீர்கள், பதிவு செய்யாதீர்கள். பாமகவின் நிறுவனர் தலைவராக தைலாபுரத்தில் இருந்து மருத்துவர் ராமதாசு இதை சொல்லுகிறேன். பாமகவின் நிறுவனர் தலைவராக தைலாபுரத்தில் இருந்து மருத்துவர் ராமதாசு இதை சொல்லுகிறேன். அதாவது இப்போ வந்து அதுவும் உங்களுடைய கட்டளையை மீறி நடைபெற போயிட்டு இருக்காங்க. இதனால வந்து அன்புமணி மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்குல்ல கட்சி? அதெல்லாம் தேவையில்லாது. நீங்க தான் இருக்கீங்களா, உங்க மூலம் சொன்னாலே போதும். ஊடகங்கள் மூலமாக சொன்னாலே போதும். ஐயா இப்ப பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தும் போது அதாவது பண்டிகைக்கான 10.5 வந்து முடிவு போன விஷயம், அது குறித்து நீ பேச வேண்டாம் அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. சரியான கருத்தை தான் சொல்லியிருக்காரு.
முடிஞ்சு போன விஷயத்த கிளறி கிளறி அது ஒரு பக்கம், ஊதி ஊதி நெருப்பு அது ஒரு பக்கம் பெருசாகிட்டு இருக்காங்க. தேவையில்லாது யார் யார் இந்த 20% பெரிய பயனடைந்தார்களோ அவர்களெல்லாம் இப்போ ஒன்று சேர்ந்து இந்த 10.5 கழிக்கக்கூடாது. நாங்கள் குறைவாக தானே கேட்குறோம், குறைவாக தானே கேட்குறோம். ஆமா, கேட்கும் கருவியை கிளைநூர் ஒப்படைச்சோம். அது என்ன ஆச்சுன்னு தெரியல. நம்முடைய இந்த சைபர் கிரைம் தானே, சைபர் கிரைம் இந்திய அளவில் மிக திறமை சைபர் கிரைம் தமிழ்நாட்டில் இருந்தது. அவங்க நினைச்சா 2 நாளில் அதை கண்டுபிடிச்சு சொல்லலாம். எனக்கு இதுவரை அது பற்றிய தகவல் ஒன்றும் அவங்க மூலமா சைபர் கிரைம் அந்த டிபார்ட்மெண்ட் மூலமாகவோ அல்லது காவல்துறை மூலமாகவோ ஒரு பதிலும் எனக்கு கிடைக்கல. அதனால விரைந்து அது யார் வைத்தார்கள் என்பதை அவர்கள் கண்டுபிடித்து சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். மூன்றாவது 4வது அணி 5வது அணி 6வது அணி கூட இருக்கும். ஏன் நிறுத்துக்கிறீங்க? எதுக்கு நடைபயணம்? அதை கொடுத்துருக்குறோம், அவ்வளோதான். அதான் கொடுத்துருக்குறோம். அதான் அதுக்கும் சட்டப்படி என்ன செய்யணுமோ அது செய்துட்டு இருக்கோம். பிரதமர் மோடிக்கு போனாரு. அடுத்த மாதமும் தொடர்ந்து வர இருக்கிற தமிழகத்துக்கு தேர்தல் நெருங்கும் நேரத்தில் பிரதமர் மோடியின் அடிக்கடி தமிழக வருகை எப்படி பார்க்கலாம்? ஆமா, தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருவாரு. தேர்தல் நெருங்கி கொண்டிருந்ததுனால வருவாரு, அடிக்கடி வருவாரு. அது நல்லது தானே. ராஜராஜன் வரவேற்கிறோம். போதுமா? தமிழகத்தில் ஆணவ கொலையும் கொள்ளை சம்பவங்களும் தொடர்ந்து அடிக்கடிச்சு தடுக்க முடியாம போலீஸ் அது நான் சரியா எனக்கு அதை பற்றி ஒரு புரிதல் இல்லை. ஆணவ கொலை பற்றி ஒரு புரிதல் இல்லை. அடுத்த வியாழக்கிழமை உங்களுக்கு அதை பற்றி உங்களுக்கு புரிய வைக்கலாம். சரி, போதும். Ahí